நாத்தனார் வீட்டுல ஒரே சண்டைன்னு சொன்னுச்சு. அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு அடிக்கிறாருன்னுச்சு. நானும் போன் பண்ணி கூட கேட்கலமா, என்னாச்சா தெரியல. வேற கேட்கணும், போன் எங்க வச்சேன்னு தெரியல. வேற அனி வாமா, வா லலிதா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கேன். வா வா, எப்படி ஆச்சு, என்னாச்சு? அனி இது அவங்க ரொம்ப குடிச்சிட்டு அடிச்சிட்டாங்க. நீ அதான் வந்துட்டனா? ஐயோ, இப்பதான் பேசிட்டு இருந்தோம் லலிதா. சரி, ரொம்ப சண்டையா? ஆமா, நீ ரோட்ல வச்சு அடிச்சுட்டாங்க. அதான் வந்துட்டேன். சரி, இந்த பிள்ளைங்க இருக்கிறது கூட உன் வீட்டுக்கார கண்ணு தெரிய மாட்டேங்குது. குழந்தைய வச்சிருக்கமேனு கூட. பாப்பா இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன்டா. என்னாக்கோ நம்ம 3 பிள்ளையா எட்டின தம்பி இன்னும் இப்படி சண்டை வாங்கிட்டு நிக்குது. இப்படிதான் பாடு. ஆமா ஆமாங்க சார். எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? வந்து அது பஸ்ஸுக்கு மட்டும்தான் பாப்பா காசு எடுத்துட்டு வந்தேன். கையில காசு எடுத்துட்டு வரல ஐஸ்கிரீம் வாங்கினா. சரி, போய் அத்தை கிட்ட கேளமா. இருக்கட்டுமா, அத்தைட்டு எல்லாம் கேட்க வேண்டாம். சரியா? நம்ம இங்க வந்து இருக்கோம், ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்க கூடாது. போ பாப்பா, இங்க பாரு, அந்த ஃப்ரிட்ஜ் மேல 10 ரூபாய் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் நீ ஐஸ்கிரீம் வாங்கிக்க. சரிங்க அத்தை. ஓடு. அம்மா கேட்க கூடாது. என்ன பாப்பா, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே இருக்கிறேன். நான் அடங்கி உடங்கி உட்கார மாட்டேன் ஒரு இடத்துல. எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே நிக்கிறேன். ஏன் பாப்பா, ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கணும்னு தெரியாது. இப்போ உங்க அப்பாவோட தொல்லை தாங்களேன்னு தான் இங்க வந்தா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்களா? ஏப்பா, கண்ணாடி உடச்சிடாது நீங்க கொண்ட. ஐயோ, வெள்ளிக்கிழமை இந்த கண்ணாடி உடச்சிருவோம். ஏன் தம்பி ஏதாவது பண்ணிட்டே இருக்க மாத்தி மாத்தி? அக்கா நீனும் அமைதியா இருக்க மாட்டேங்கிறீங்களே. அம்மா அம்மா சிக்கன் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குமா. தம்பிக்கு பிஸ்கட் வாங்க காசு இல்ல பாப்பா. அம்மா காசு எடுக்காம தானே வந்தேன். மாமா வேலைக்கு போயிருக்கான், வந்தது வாங்கிட்டு வர சொல்றேன். சரியா? மாமா வீட்டுக்கு வந்ததுக்குள்ள எது கேட்க கூடாது. சரியா? சரிம்மா. சரி அண்ணி, நான் ஊருக்கு போறேன். நீ ஏன் இருக்கா? இல்ல, நீ பசங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியல. நீங்க ஏன் பசங்க என்ன பண்ணல? அது பாட்டுல கம்மன் தானே இருக்கு. சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. இல்லைங்க, நான் சேட்டை பண்ணதான் நிக்குங்களுக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்றது? நீ இப்ப போனேன்னு வச்சுக்கா, உங்க வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நிலவாயிடும். பார்த்தா அவ்வளோ அடி அடிச்சு போட்டுட்டாங்கன்னு ரோட்ல. நீ இப்ப பொண்ணு திரும்ப உங்களுக்கு என்ன ஆயிடும்? யாரும் இல்ல கேட்கறதுக்குன்னு நினைப்பாங்க. நீ போவேன், ஒரு 10 நாள் அவங்களே உணரட்டும். உணர்ந்து அதுக்கப்புறம் நானே கொண்டு வந்து விடுறேன். நீ அது வரைக்கும் கொஞ்சம் இரு. கஷ்டமா நஷ்டமா இரு லலிதா. அது நீ இன்னும் போகாம இருக்க வேண்டாம். எப்படி உங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்கு தான் நீ போக போற. உங்க வீட்டுக்கு தான் அது ஒரு 10 நாள் கழிச்சு போகலாம். இரு. வீடு நல்லா 1000 சண்டை இருக்கதான் செய்யும். அந்த பொண்ணு பாவமா இருக்குது. பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுது. ஒண்ணு இந்த பிள்ளை உடனே கேக்குது. இந்த பிள்ளைய ஊருக்கு அனுப்பி விடுமா தம்பிட்டு. அனுப்பி விடலாமா? நான் மட்டும் எனக்கு மட்டும் நான் வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? அந்த பொண்ணு மனசு வருத்தப்படாதா? நம்ம சண்டை போட்டா புருஷன் இவ்வளவு அடி அடிக்கிறாரு, போய் உட்காந்து ஒரு 2 நாள் கூட உட்கார இடம் இல்லையே, போக இடம் இல்லையான்னு நினைக்காது. நம்ம அம்மா இருந்தா ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாமே நினைக்காது. 2 நாள் தான் ஆகுது அது வந்து. அதுக்குள்ள நான் போய் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? இப்ப பாரு, என் புருஷன் எவ்வளவு சண்டை போட்டாலும் எனக்கு போறதுக்கு இடம் கிடையாது. நாங்க வந்து உட்கார முடியுதா? நம்ம வீட்டுல வந்து இருக்க முடியுதா? நீ ஏன் என்கிட்ட தான் வந்து இருக்க? அது மாதிரி அந்த பொண்ணு வருத்தப்படாதம்மா. நம்ம அம்மா இருந்தா ஒரு வாரம் தங்கலாம் போகலான்னு நினைக்காதா? அது இல்லாம நம்ம இப்போ உடனே அனுப்பி வச்சோன்னு வச்சுக்கா, அவங்க வீட்டுக்காருக்கு நெலுவாயிடும். அப்ப இவ எங்க போவா, எங்க வருவா? அவளுக்கு போக இடம் கிடையாது, அவங்க அம்மாவும் கிடையாது, அவ அண்ணியும் வச்சுக்க மாட்டான்னு இன்னும் கொஞ்சம் அடிச்சு போட ஆரம்பிச்சிருவாருமா. இப்படி வச்சிருந்தாதான் அவளுக்கும் ஒரு ஆள் இருக்குன்னு, அது அந்த பொண்ணுக்கும் ஒரு தெம்பு இருக்கும், அவருக்கும் ஒரு பயம் இருக்குமா. அதனாலதான் வச்சிருக்கேன். என்ன அந்த பொண்ணு அந்த பிள்ளைங்க ஓடி கேட்டா நம்ம ஏதாவது கொடுத்துப்போம். போமா, பாவமா அந்த பொண்ணு. லலிதா, அண்ணி இதுல ஒரு 500 ரூபாய் இருக்கு, கையில வச்சுக்க. எதுக்கு நீ? எதுக்கு? பிள்ளைங்க வந்து ஒண்ணு ஒண்ணா கேக்குது. நீ என்னட்டே வந்து கேட்ப, நீயே சங்கடப்படுற. பிள்ளைங்களே என்கிட்ட வந்து கேட்க மாட்டேங்குது. நீங்க தான் எல்லாம் வாங்கி தரீங்க. வாங்கி கொடுத்துருவா. நான் டக்குன்னு வெளில போனா நீ யார்கிட்ட போய் கேட்பேன்? அதை வச்சுக்க. எல்லாரும் வாங்கிட்டு வராங்க. அண்ணனே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாலும் பிள்ளைங்க அது இதுன்னு வந்து கேட்கும். உனக்கு ஏதாவது தேவைப்படும், நீ எங்க போய் கேட்ப? வச்சுக்க. இருக்கட்டும். இதை புடி, இதை வச்சுக்க. என்ன நீ சொல்ல